வயது ஒரு பொருட்டே இல்ல, வெற்றி வாகை சூடி வந்த சிங்கப்பெண். 50 வயது, சர்வதேச அளவிலான பளு தூக்கும் போட்டியில் வேற லெவல் வெற்றி. சாதனை படைப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை. 37 வயதில் பயிற்சியை தொடங்கி விடாமுயற்சி, கடுமையான பயிற்சி, இலக்கை அடைந்து பதக்கத்தோடு இந்தியா திரும்பிய வீர பெண்மணி. சிவகாசி நாராயணபுரம் கண்ணா தெருவை சேர்ந்தவர் 56 வயதுடைய தவசிகுமார். அவரது மனைவி 50 வயதுடைய பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவி உணவியல் நிபுணராக பணிபுரிந்து வருகிறாராம். அந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மகன்களுக்கும் திருமணமாகி பேர பிள்ளைகளும் இருக்கிறார்களாம். இந்த நிலையில்தான் பாண்டிமாதேவிக்கு தான் ஒரு பளு தூக்கும் வீராங்கனையாக மாற வேண்டும் என்று அவருக்கு கனவு இருந்திருக்கிறது. அதற்கு அவரது கணவரும் பச்சை கொடி காட்டி ஊக்கப்படுத்தி இருக்கிறார். பாண்டிமாதேவி தனது 37வது வயதில் தான் உடற்பயிற்சியையே தொடங்கி இருக்கிறார். கனவை நோக்கி வெகுவாக உழைத்து இருக்கிறார். கடுமையான பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி தாய்லாந்தில் சர்வதேச அளவில் நடந்த பளு தூக்கும் போட்டியில் பாண்டிமாதேவி கலந்து கொண்டார். 40லிருந்து 50 வயதுக்குட்பட்ட பிரிவில் நடந்த போட்டியில் லாபகமாக தூக்கி தங்க பதக்கத்தை தட்டி வந்திருக்கிறார். தொடர்ந்து சொந்த ஊருக்கு தங்க பதக்கத்தோடு வந்த அந்த தாரகைக்கு கேக் வெட்டி கோலாகலமான வரவேற்பை மக்கள் கொடுத்தனர். உடற்பயிற்சிக்கு வயது ஒரு தடையில்லை, வெற்றி பெறுவதற்கும் வயது ஒரு தடையே இல்லை. சாதனையை எந்த வயதில் வேண்டுமானாலும் தொடங்கி அதனை அடைய முடியும். அதற்கு விடாமுயற்சியும் பயிற்சியும் மட்டுமே முக்கியம் என நிரூபித்திருக்கும் பாண்டிமாதேவி மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.